உலகத்திலே உபத்திரவம் உண்டு. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தைகள் எல்லாமே. உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உடனே டக்குன்னு கிளம்பிடக்கூடாது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். கையை தட்டி பிரைஸ் காட். அக்கா, நம்ம உலகத்தில் உபத்திரவமே கிடையாதுயா, நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. உலகத்தில் என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் உடனே அந்த உபத்திரவத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, கலங்கிறாதீங்க, திகைச்சிடாதீங்க. அதுவும் இன்னும் சொல்ல போகிறேன், கடைசி நாட்களில் உபத்திரம் எப்படி இருக்கும்? அது மிகுந்த உபத்திரவமாக ரொம்ப அதிகமாக என்ன செய்யும்? இருக்கும். சரி, அது எப்படினாலும் இருந்துட்டு போட்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அது உபத்திரவமாக இருக்கட்டும், மிகுந்த உபத்திரவமாக இருக்கட்டும், நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். கையை தட்டி இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. நம்மளை சுற்றி என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் நானும் திடன் கொள்ளும்படி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இது எப்படி இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை என்ன பண்ணுங்க, நல்லா திட்டப்படுத்திக்கிடுங்க. எந்த வெயிலுக்கும் உருகாதவர்களாக கையை தட்டி பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ ஒரு விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா, நாம் திடனாக இருப்பதற்கு. பைபிள் அழகாக ஒரு வசனம் எழுதியிருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் வாசிக்கலாமா? கொஞ்சம் நிறைய வசனங்களோடு கூட போவோம். அப்போ வாழ்க்கையில் விசனமே இருக்காது. எங்கே வசனம் இருக்கோ அங்கே என்ன இருக்காது? யாராவது ரொம்ப விசனமாக இருக்காங்கன்னா கொஞ்சம் வசனம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். வசனம் நிறையா இருந்ததுன்னா அங்கே விசனமே என்ன செய்யாது? இருக்காது. சங்கீதம் 112 அதில் 6 வாசிங்க. அவன், இங்கே யாரை பற்றி எழுதினா, ஒரு நீதிமானை குறித்து எழுதியிருக்கு. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் என்ன பண்ண மாட்டானா? அப்போ அசைக்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யும்? வரும். ஆனாலும் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். கையை தட்டுங்க. நீதிமான் கீர்த்தியுள்ளவன் கிடையாது, நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். கையை தட்டி உங்களுடைய கீர்த்தி அது நித்திய கீர்த்தி. ஓ ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு அபிஷேகம். இப்பொழுதே தலை மேலே வச்சு சொல்லுங்க, என்னுடைய கீர்த்தி அது அநித்தியமானதல்ல, அது போய் வருகிறதல்ல, அது நித்தியமான கீர்த்தி. தேவன் இதை நம்ம ஒவ்வொருவர் மேலையும் அதை வைத்திருக்கிறார். நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கீர்த்தி அது நித்தியமான கீர்த்தி. உங்க குடும்பத்துக்கு அவர் ஒன்றை வைத்திருக்கிறார், அது நித்தியமானது. தேவனுடைய காரியங்கள் எல்லாமே நித்தியமானது. பிரைஸ் காட். ஜீவன், என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி தலைமையில இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் வைத்திருக்கிறது எல்லாமே நித்தியமான காரியங்கள். பிரைஸ் காட். ஆனால் அந்த நித்தியமான காரியம் சில நேரம் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் அதை நாம் பூரணமாய் சொல்ல 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 அந்த கண்ணுக்கு தெரியாத நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் வாசிக்கலாம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். செய்தியை கேட்கிறதினால், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். வாவ், கையை தட்டுங்க. அப்போ நம்ம துர்ச்செய்திலாம் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்புகள் என்ன செய்யுது? இருக்கு. ஆனால் அதை கேட்கறதுனால சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு பயம் உண்டாகும். நீதிமானோ துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் பயப்பட மாட்டான். கையை தட்டி, அது எவ்வளோ பெரிய துர்ச்செய்தியாக இருந்தாலும் சரி, எதை குறித்த துர்ச்செய்தியாக இருந்தாலும் சரிதான், அவன் பயப்பட மாட்டான். கையை தட்டி பிரைஸ் காட். ஓகே, அடுத்து பாருங்க, அது ஏன் பயப்பட மாட்டானா? சூப்பரா இருக்கு. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும், திடமனதாயிருக்கும். பிரைஸ் காட். அப்ப திடமனம் உள்ளவர்கள் உபத்திரவங்களால் அவர்கள் பயமுறுத்தப்பட முடியாது. உபத்திரவம் நம்மை உருகச் செய்ய முடியாது. எதுக்கும் நாம் அசைய மாட்டோம். பிரைஸ் காட்.